வணக்கம் மைத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சமயங்களுடன் சமயம் சார்ந்த பல விடயங்கள் இடம்பெறும் வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றைய தினமும் மதத்துடன் தொடர்புடைய ஒரு விடயம் குறித்து பேசப் போகின்றோம். அந்த வகையில் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தொடர்பிலான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் என்பது 200 வருட கால பழமை வாய்ந்த ஒரு இந்து ஆலயம். இது பல்வேறு சிறப்பம்சம் இருக்கின்றன, வரலாற்று கதைகளும் இருக்கின்றன, இதில் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இவ்வாறான சிறப்பு வாய்ந்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 6வது மகா கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகின்றது. அது தொடர்பான விவரங்களையும் இந்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் சிறப்புகள் என்ன என்பது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் நேரடியாக கலையகம் வந்திருக்கின்றார். இது தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குவதற்காக மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தலைவர் விக்னேஸ்வர சர்வானந்தா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. உண்மையில் இந்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. இந்த ஆலயத்தின் வருடாந்த திருவிழா அல்லது பல்வேறு சமய நிகழ்வுகளில் சர்வதேச ரீதியிலும் பலர் வளர்ந்து பங்கு பெற்றுவதை, கலந்து கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல நேர்த்திக்கடன்களையும் வைத்திருக்கின்றார்கள். பல்வேறு சமய பணிகளையும் இந்த ஆலயம் முன்னெடுக்கின்றது. குறிப்பாக ஆரம்பத்தில் நாங்கள் இந்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இவ்வாறு சிறப்புற திகழ்வதற்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்கலாம். வரலாற்று சிறப்பு என்ன, இது சிறப்புற திகழ்வதற்கு என்ன அடிப்படை காரணங்கள் ஐயா? வணக்கம். இலங்கை வாழ் இந்து மக்களுக்கும் உலக வாழ் இந்து மக்களுக்கும் முதலில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் என்பது இந்திய வம்சாவளி இலங்கைக்கு வருகை தந்து முதலாக தங்கு இடம்தான் அந்த மாத்தளை ஸ்ரீ முத்துமாரிய தேவஸ்தான வளாகம். அந்த வளாகத்தில் வந்து தங்கிய இந்திய வம்சாவளியினர் அங்கிருந்து தான் மலையமெங்கும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அவ்வாறு செல்லப்பட்ட அந்த இனத்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த அம்பாளை தரிசிக்க வருவதுதான் அந்த மாசி மகத்தின் பெருமை. அதே போன்று மாத்தளையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றான் இலங்கை நுழைவாயில் என்று கூறலாம் மலைநகரத்தில். அதில் கண்ணை எழுந்தருளி அருள் பார்த்து கொண்டிருக்கும் அன்னை முத்துமாரியம்மைக்கு 108 அடி ராஜகோபுரம் முதலாவதாக இலங்கையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆலயம் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்தில் 5 பஞ்சரத பவனிகள் 2 நாட்கள் வீதி வலம் வருவதும் இந்த ஒரு தேவஸ்தானத்தில் என்பதும் பெருமையுடன் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையாகவே இந்த ஆலயத்தை பற்றி நிறைய விடயங்கள் இந்த நிகழ்வு மூலம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நேத்ராவின் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கின்றோம். மேலதிகமான தகவல்களை நீங்கள் எம்எல் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சரி, அடிப்படையில் இந்த 200 வருட கால பழமை என்றீர்கள். இந்த தோற்றம் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் 200 வருடங்கள் என்றது, அது எவ்வாறு தோற்றம் பெற்றது? இந்த ஆலயம் எவ்வாறு உருவானது? அதற்கு எதுவும் வரலாற்று கதைகள் இருக்கின்றனவா? ஆமாம். இந்திய வம்சாவளியினர் வந்து இலங்கைக்கு வந்தபோது அவர்கள் மன்னாரில் தரையிறக்கப்பட்டு நடைவழி பாதையாக தான் மாத்தளை வந்தடைந்திருக்கார்கள். மாத்தளை வந்தடைந்த போது மாத்தளை என்பது ஒரு பெரிய நகரமாகவோ இடமாகவோ காட்சி அளிக்கவில்லை. அது ஒரு காடாகத்தான் இருக்குது. வழியிலும் பெரிய இடர்களை சந்தித்து தான் இந்த இந்திய வம்சாவளி மக்கள் மாத்தளை வந்தடைந்திருக்கிறார்கள். வந்தபோது அவர்களுக்கு அம்மை வியாதியும் கொலரா என்ற வியாதியும் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வரும் வழியில் இறந்து இந்த ஆலயத்து வளாகத்துக்கு வந்த பிறகு இறந்திருக்கின்றார்கள். அவ்வாறு வந்தவர்கள் என்ன செய்வது, யாரை நாடுவது என்று அறியாத நேரத்தில் தான் இந்த அம்மன் என்ற ஒரு பெண்மணி மூலம் வெளிப்படுத்தி, நானும் உங்களோடு வந்திருக்கின்றேன், நான் உங்களை காப்பாற்ற இங்கே அமர இருக்கிறேன், என்னை வணங்குங்கள் என்று கூறிய பிறகு அங்கிருந்த வேப்ப மரங்களில் இருந்த செடிகளை உடைத்து போட்டு அதில் படுத்து அந்த நோய்கள் குணமாகியதை கண்டு மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்து அன்று தொடக்கம் ஒரு கல்லை வைத்து அங்கே வழங்க தொடங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வில்வ மரம் இருக்குது. இன்னும் அந்த வில்வ மரம் இருக்கின்றது. ஆலய நிர்ணய பிறகு புதிதாக வெளியே வைத்திருக்கோம். இந்த பழைய மரம் ஒன்றும் உள்ளுக்கு எமது விருட்சகமாக வைத்து வழிபட்டு வருகின்றோம். அன்று முதல் தான் இந்த அம்மனின் சக்தியை மக்கள் உணர துவங்கின்றிருக்கார்கள். அது தொடர்ச்சியாக அவர்கள் சன்னதியாக வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த தோற்றத்தின் சிறப்பாக இருக்கின்றது. அதே போல் இந்த 2 நாள் விழா என்றீர்கள், இது இலங்கை மாத்தளையில் மாத்திரம், அது பற்றி சொல்லுங்கள். உண்மையாகவே இது வந்து ஒரு மாத்தளைக்கு பெருமைக்குரிய திருவிழா. இது இலங்கையில் எல்லா பாகையிலிருந்தும் மக்கள் வந்து எம்மை இந்த திருவிழாவுக்கு பங்கு பற்றுவார்கள். வெளியூர்களில் இருக்கிறவர்கள் கூட பங்கு பற்றுவார்கள்.
இதை நாங்கள் அரசு அதிர்வுகளோடு கலந்து இந்த விழாவை 3 மாதத்துக்கு முதலாகவே திட்டமிட்டுக் கொள்வோம். அதன்படி 10 லட்சம் பேர் வருகை தருவார்கள் என்ற அடிப்படையில் அதற்கான பாதுகாப்பு, போக்குவரத்து, நீர் விநியோகம், மின்சாரம், உணவு சாலைகள், பாதை வழிகள் எல்லாவற்றையும் சீர் செய்து இது ஒரு மாத்தளைக்கு மட்டுமல்ல முழு உலகுக்கும் பார்க்கக்கூடிய அளவு எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து அங்கே பங்கு பற்றி இந்த நிகழ்வுகளை போடுவார்கள். அதே போன்று வானொலிகளும் வந்து இந்த நிகழ்வுகளை அறிய தருவார்கள். இந்த நிகழ்வு வந்து ஒரு தேசிய விழாவாகத்தான் கொண்டாடப்படுகிறது. மாத்தளை என்பது இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் எல்லாம் சேர்ந்து வாழும் ஒரு நகரம். அது சுற்றுப்புறங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. அந்த அயலவர்களும் எல்லோருமே வந்து இளைஞருக்கு எல்லா பகலிருந்து மக்கள் வந்து அவர்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருவதோடு எமக்கு பெரிய நிதி உதவிகளையும் செய்து செல்வார்கள். அதே போன்று எமது ஆலயத்திற்கு வருடாந்தம் நடத்தி கொண்டிருக்கும் உபயக்காரர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் 24 நாள் திருவிழாக்கள் நடைபெற்று 25 தான் மாசி மகத்தன்று தான் திருவிழா தேரோட்டம் ஆரம்பமாகும். அது வரைக்கும் தினந்தோறும் 3000 அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள். அன்னதான உபயக்காரர்கள், இரவு உபயக்காரர்கள் பஞ்சரது பவனி வரைக்கும் இரவு திருவிழாக்களை செய்வார்கள். அந்த 1 மாத காலமும் மாத்தளை நகரமே ஒரு கலைக்கூடமாகத்தான் காட்சியளிக்கும். மாத்தளை என்று சொல்லும்போது ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த தேர் விசேடமாக சிறப்பித்து கூறப்படும். அந்த தேரில் என்ன சிறப்பு இருக்கிறது? அந்த தேர் பற்றி பல விடயங்கள் அறிந்திருக்கின்றோம், அதை ஆர்வமாக இருக்கின்றோம். என்ன சிறப்பு அந்த தேர்? ஆமாம், முதலாவதாக இங்கு வந்து சப்பர தேர் என்ற சப்பர தேர் தான் ஆரம்பத்தில் செய்திருக்கிறார்கள். அது 1950-55களில். அதுக்கு பிறகு கட்டுத்தேர் என்று ஒரு கட்டுத்தேர் செய்து முத்தேர்கள் இழுத்திருக்கிறார்கள். 1960க்கு பிறகு முதலாவது எமது கும்பாபிஷேகம் நடைபெற்ற பிறகு சித்திரத்தேர் ஆரம்பித்திருக்கிறது. அதன் பெரிய வடிவமைப்பான தேர் 1973 பிறகு தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த தேர் வந்து பஞ்சரதத்தில் ஈஸ்வரர்கள் வலம் வருவார்கள். முதலாவதாக பிள்ளையார், இரண்டாவதாக முருகன், மூன்றாவதாக சிவனம்பாள், நாலாவதாக அம்பாள், அப்புறம் சண்டேஸ்வரி. இந்த 5 தேரும் தான் வீதி வலம் வருவாங்க. இந்த வரும் பொழுது ஒவ்வொரு கடை உரிமையாளர்களும் தமது அர்ச்சனைகளை வாசலில் வைத்து குத்து விளக்கு, கும்பம் வைத்து வரவேற்பதோடு பக்த அடியார்களும் வீதி வலகமாக நின்று தமது வடத்தை பிடித்து இழுப்பதோடு அங்கிருந்து பூஜை தட்டுகளை பூஜைக்கு கொடுத்து பெற்று செல்வார்கள். அதை கண்கொள்ளா காட்சியாக காணலாம். இரவு திருவிழா என்பது ஒளி விளக்கோடு அந்த தேர்களை பார்ப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதை ஒவ்வொருவரும் வந்து பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 108 அடி ராஜகோபுரம் முதலில் அமைக்கப்பட்டது மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். அது பற்றி ராஜகோபுரம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அதிலுடைய சிறப்பு அம்சம் என்ன? ஆமாம், உண்மையாகவே மாத்தளையை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்விமான்கள் இருந்திருக்கார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளமாக விளங்குவது 2 தேசிய கல்லூரிகள். ஒன்று பாக்கியம் தேசிய கல்லூரி, ஒன்று இந்து தேசிய கல்லூரி. இங்கிருந்து நிறைய கல்விமான்கள் உருவாக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் அனைவருமே எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, திரு மாத்தளை கார்த்திகேசு, மாத்தளை வடிவேலன், மாத்தளை மலரன்பன், மாத்தளை சோமு போன்றவர்கள் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய வெளியார்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலேயே இந்த அரங்கவால் சபை தலைவர்களாகவும் மூத்த தலைவர்கள் திரு குமாரசாமி என்றவர்களும், அதுக்கு முதல்ல திரு மாரிமுத்து செட்டியார் என்பவரும், அதுக்கு பிறகு திரு சந்திரசேகர் என்பவரும், திரு சபாரட்னம் என்பவரும், திரு விக்னேஸ்வரன் என்பவரும், கடைசியாக நானும் இருக்கின்றேன். இதில் திரு மாரிமுத்து செட்டியார் என்பவரின் காலத்தில் தான் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டது. 60 வருடம் பழமை வாய்ந்த திரு சுப்பிரமணிய குருக்கள் என்ற பரம்பரை தான் இந்த ஆலயத்தை நிர்வாகித்து வந்திருக்கார்கள். அது சிவானந்தா குருக்கள் இருந்த காலத்தில் தான் பாரிய வளர்ச்சியும் பாரிய அபிவிருத்தியும் இந்த தேவஸ்தானத்தில் நடைபெற்றிருந்தது. இப்பொழுது அவர்கள் சார்ந்த ஒரு குடும்பத்தார் தான் இப்பொழுது திரு கிருஷ்ணா குருக்கள் என்பவர் தான் இந்த ஆலயத்தை புதிதாக நடத்தி வருகின்றார். இந்த 108 ராஜகோபுரம் கட்டுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அது ஏன்னா மாத்தளையை பொறுத்த வரைக்கும் மண் வளங்களை பொறுத்தவரை கட்ட வேண்டும். அப்படி இருந்தும் ஒரு பெரிய தைரியத்தோடு அந்த மாரிமுத்து செட்டியார் என்பவரும் அதை ஆரம்பித்து அதை திறப்படனே செய்து முடித்து வைத்திருக்கின்றார். இப்போ இருக்க நிர்வாக சபைகளும் அவர்கள் பழைய நிர்வாக சபைகள் என்ன இதை செய்து வந்தார்களோ அது அவ்வளோத்தையும் பராமரித்து அத்தோடு புதிய வேலை திட்டங்கள் செய்து வருகின்றோம். நாம் ஆலயத்தில் வழிபாட்டோடு நிப்பாட்டி விடாமல் நிறைய பொது விடயங்கள் மக்களுக்காக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
அன்றைய அரங்கவால் செய்து வைத்திருந்தார்கள். அதில் அறநெறி பாடசாலை, இலவச பாடல் பாடசாலை, இலவச தையல் வகுப்பு, அதே போன்று பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள், அதே போன்று வறுமையில் நோய்வுற்று வரும் நோயாளிகளுக்கான கொடுப்பனவுகள் போன்றவற்றை ஒவ்வொரு வருடமும் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவிகளை இவ்வாறு பொது பணிக்காக நாம் செய்து வருகின்றோம். இந்த அறச்செயல்பாடுகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இப்போது உங்களிடமிருந்து அந்த பொதுப்பணிகள் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றன? இந்த பொதுப்பணிகள் என்று இருக்கும் பொழுது எந்த தரப்பினர் அந்த பொதுப்பணிகளில் நன்மை அடைகிறார்கள்? ஆமாம், உண்மையாக இந்த நிர்வாக சபை என்பது ஒரு கட்டுமான அமைப்போடு செயல்பட வேண்டிய நிர்வாக சபை. இது 1954ஆம் ஆண்டு நீதித்துறையின் மூலம் வழங்கப்பட்ட ஒரு சட்ட அமைப்பின்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது மாத்தளையை பொறுத்த வரைக்கும் மாத்தளை தேவஸ்தானம் என்பது வெறும் ஆலயம் மட்டுமல்ல, இங்கு ஒரு கலாச்சார மண்டபம், கல்யாண மண்டபம், அதே போல் மயானம், கர்மகார மண்டபம் என்ற எல்லாம் அடங்கி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இந்த ஆலயம் தன் கைவசம் இருக்கிறது. இந்த மாத்தளை வாழும் இந்து மக்கள் அனைவரும் மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்த பதிவேட்டில் தமது பதிவாளர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது பிரதான வீதி, ராஜ வீதி, 1ஆம் வட்டாரம், 2ஆம் வட்டாரம், மந்தண்டாவளை போன்று ஆற்றங்கரை வீதி என்ற பல அமைப்புகளை கொண்டு அங்கே இருக்க அந்த பதிவாளர்கள் அந்த தொகுதிக்கான ஒரு அங்கத்தவர்களை வாக்குமூலம் தெரிவு செய்வார்கள். அவர்களுக்கு 4 வருடமும் தலைவர் செயலாளருக்கு 1 வருடம் என்று நியமிக்கப்பட்டு தான் இந்த ஆலயம் பராமரித்து வரப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் 12 அங்கத்தவர்களும் 12 துறைகளை செயல்படுவார்கள். மின்சாரம், கல்வி, நீர் பாசனம், உள் பூஜை அறைகள், எமக்கான 2 பூசை விற்பனை நிலையங்கள் இருக்குது, அதை பராமரிப்பார்கள். சுகாதாரம், இவ்வாறு அந்த 12 அங்கத்தவர்களும் 12 இலாக்காக்களை பொறுப்படுத்தி செயல்பட்டு வருவார்கள். அவர்களில் பொதுப்பணி என்று ஒருத்தர் இருக்கின்றார். அவர்தான் இந்த கொடுப்பனவுகள், யாராவது நிதி உதவி கேட்டு வருபவர்கள் அல்லது கல்வி சம்பந்தமான உதவி கோருபவர்கள், இவர்களை போயிட்டு அவதானித்து அவர்களிடம் கிராம சேவரின் அத்தாட்சி பத்திரம், பாடசாலை கடிதங்கள் சென்ற சிபாரிசுகளை வைத்து நம்ம கொடுப்பனவுகளை செய்து வருகின்றோம். அதே போல் மருத்துவ செலவுக்காரர்களுக்கும் வைத்தியரின் ஆலோசனை, அவர்களின் குறிப்புகள் இவற்றை பார்த்து பொதுப்பணியாளர் போயிட்டு அவர் வீடுகளை எல்லாம் அனுசரித்து பார்த்து இவர் வறுமையில் இருக்கின்றார், இவர் கொடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் அவர்களுக்கான உதவிகளை கொடுத்து உதவி செய்து வருகின்றோம். இந்த பொது விடயங்கள் என்று சொல்லும் பொழுது மாத்தளை மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு அது பலன் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது மாத்தளையை தாண்டியவர்களுக்கும் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையாகவே கல்வி மற்ற கலாச்சார விடயங்களை மாத்தளையை சார்ந்தவர்கள் தான் செய்து வருகின்றோம். நோய்பட்டு தூரத்திலிருந்து யாரும் கோரிக்கை கொடுக்கும் பொழுது என்ன கேட்டால் மாத்தளையை சுற்றி வர ஏறத்தறைய ஒரு 10-15 தோட்டப்பகுதிகள் இருக்கின்றது. எல்லாம் வறுமையில் உள்ளவர்கள் தான். அதற்கு மாத்தளை தான் ஒரு நகரமாக திகழ்கின்றது. எனவே இந்த மாத்தளையில் இருக்க நகர மக்களுக்கு வருகின்ற வருமானத்தை வைத்து தான் அங்கே இருக்க மக்களை நம்ம பராமரிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே கல்வி, கலாச்சாரம் போன்றவற்றுக்கு மாத்தளை மக்களுக்காக தான் சொல்லும். மாத்தளை நிறைய அமைப்புகளும் இதற்காக செயல்பட்டு வருகின்றது. அதில் எமது ஆலயமே பெரிய ஒரு பங்களிப்பை வழங்கி வருகின்றது. எனவே இந்த தூர இடங்களிலிருந்து நோய்வாய்ப்பட்டு ஏதாச்சும் கோரிக்கைகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நாம் கரசனையில் கொண்டு அவர்களுக்கு எதுவும் முன் உதவி செய்ய முடியுமா செய்வோம். அதே மாதிரி ஆலயங்களில் சில பேர் உதவிகளை கேட்டு எழுதியிருப்பார்கள். அவர்களுக்கும் எம்மால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றோம். ஆலயம் என்பது இது ஒரு பெரிய ஆலயம். 65க்கு மேலே அதிகமான எமது சேவையாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பராமரிப்பது அது ஒரு பெரிய கடமை. எனவே மாதாத கொடுப்பனவுகள்லாம் ஒழுங்காக செய்ய வேண்டும், எல்லா வேலையும் சீராக நடத்த வேண்டும் என்பதற்காக வருமானத்துக்கு இருக்கோ இல்லையோ இவர்களை வைத்து பராமரிக்க வேண்டியது ஒரு பெரிய கடமையாக நமக்கு இருக்கின்றது. உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பணியையும் இந்த ஆலயத்தினூடாக முன்னெடுத்து செல்கிறீர்கள். அதற்கு நேத்ரா குடும்பம் சார்பாக நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகிறது, 6வது கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகின்றது சிலர்கள். இதன் பணிகள் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட போகிறது, அதை நிறைவுபடுத்தப் போகிறீர்கள்? இதற்கான நிதி செலவுகள் எவ்வாறு முகாமைப்படுத்தப் போகிறீர்கள்? ஆமாம், பொதுவாகவே இந்த கும்பாபிஷேகம் என்பது 60ஆம் ஆண்டு தான் 1வது கும்பாபிஷேகம் ஆரம்பித்திருக்கார்கள். அப்பொழுது ஆலயத்தின் பெரிய கோபுரங்களோ ஒன்றும் இருக்கவில்லை. அம்மனுக்கு ஒரு சன்னிதானமும், பிள்ளையார் சன்னிதானமும், முருகன் சன்னிதானம் தான் இருந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு கும்பாபிஷேகம் நடந்து இது 6வது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகம் போன மாதம் 15ஆம் தேதியோடு நமது பாலஸ்தான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. பாலஸ்தானம் ஆரம்பமாக பிறகு இப்பொழுது கும்பாபிஷேகத்துக்கான வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்திருக்கோம். அதில் 1வது வேலை திட்டமாக
108 ராஜகோபுரத்துக்கு வர்ணம் பூசுதல். அது ஒரு பாரிய வேலை திட்டம். ஏன்னா 108 ராஜகோபுரத்தில் 1008 சிற்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிறைய ஆலயங்களில் சிற்பங்கள் வைப்பதில்லை. ஆனால் நம்ம 1008 சிற்பங்கள் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அதுவும் ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. அப்போது அதுக்கு வர்ணம் பூசும் வேலைகள் தற்போது ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அத்தோடு புதிதாக நிர்மாணிப்பதற்காக எதுவும் இல்லை. ஆனால் கீழ் தரைக்கு கிரனைட் பதித்து புது பொலிவு ஒன்று செய்யலாம் என்ற எண்ணம் ஒன்று இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டமாக ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், 12 வருடத்திற்காக இந்த மாதிரி புனர்நிர்மாணம் செய்வதன் மூலமே ஆலயங்களின் பொலிவு பெறுவதோடு மட்டுமல்லாது அந்த ஆலயத்துக்கு ஒரு சக்தியும் வருகின்றது. அதோடு பராமரிக்கப்படுகின்றது. கலசங்கள் மற்ற ஒழுக்கு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்காகத்தான். எனவே இதற்கு ஒரு பாரிய நிதி செலவாகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி செலவாகின்றது. இதை ஒரு தூர நோக்கு பார்வையோடு நாம் ஆரம்பத்திலிருந்து சிறிது சேர்த்து வைத்து இருக்கின்றோம். அத்தோடு எமது வளமையாக எமக்கு அன்பளிப்பு நன்கொடைகள் வழங்கும் நெடிய அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போதே என்ன செய்ய வேண்டும், எந்த பணியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எம்மிடம் வந்து மிகவும் அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு இப்போ பிள்ளையார் என்றால் பிள்ளையார் ஒரு பரிவார மூர்த்தி கோயிலுக்கு இருக்கா, அந்த கோயிலுக்கான வர்ணம் பூசும் வேலைகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தருகின்றோம். அதற்கான தொகை எவ்வளவு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படி ஒவ்வொரு அடியார்கள் பக்தர்கள் நலன் விரும்பிகள் முன் வந்து செய்வதாலும் நேரம் நன்கொடைகள் வழங்கப்படுவதாலும் நமக்கு செய்வதற்கு இலகுவாக இருக்குது. எமது ஆலயத்தின் கணக்கு இலக்கங்கள் மற்றது வெப்சைட் மூலமாக நாங்கள் போட்டிருக்கணும். அதுலேயும் வெளிநாட்டவர்கள் உதவி வரும். அவற்றை வைத்து தான் இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் சிறப்பாக செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம். இவ்வாறு பல ஒழுங்குகள் மூலம் இந்த கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகிறது? ஏனென்றால் இதில் உள்நாட்டிலும் மாத்திரமல்ல சர்வதேசத்திலும் இருந்தும் இந்த ஒரு அவதானம் இருக்கிறது. மாத்தளை கும்பாபிஷேகம் எப்பொழுது, அது திகதி ஏதும்? ஆமாம், உண்மையாகவே மாத்தளை பொறுத்தவரையில் ஒரு குடியிருப்பு பிரதேசமாக இல்லை. இருந்தாலும் இப்போ காலப்பகுதி கொஞ்சம் மழை பெய்து கொண்டிருக்குது. இல்லாட்டி இது ஒரு வறண்ட மண்டல நிலையத்தோடு தான் கலந்து தம்புள்ள சீகிரியோட தொடர்புடைய ஒரு மாவட்டம் தான். ஆனால் காலநிலையும் ஒத்துழைத்து விட்டால் நம்ம கார்த்திகை மாதத்தில் ஒரு திகதியை குறிப்பிட்டு வைக்கலாம் என்று இருக்கின்றோம். இன்னும் திகதி நிர்ணயிக்கப்படவில்லை. வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா அடுத்த மாசி மாதத்தை நாம் நிறுத்தாமல் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகின்றோம். எனவே அதற்கான வேலை திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்வதால் கார்த்திகை மாதத்தில் அதற்கான கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் செய்து அதற்கான திகதியை நாம் எல்லாருக்கும் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். வரலாற்று சிறப்பு, அதனுடைய பின்னணி, மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தினால் மேற்கொள்ளப்படும் சமூக அறநெறி பணிகள் என்ன என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகிறது, அது தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக இந்த கலந்துரையாடலை நாங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தையின்மை பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை பெற்றுத்தரும் இந்தியாவின் புகழ்பெற்ற ARC கருத்தரிப்பு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர்கள் டாக்டர் மகாலட்சுமி மற்றும் டாக்டர் அருண் பூர்ணேஸ் ஆகியோரை சந்தித்து குழந்தை வரத்தை நிஜமாக்கிக் கொள்ளுங்கள். மே மாதம் 2, 3, 5 மற்றும் 6 தேதிகளில் பம்ளப்பிட்டிய ARC கருத்தரிப்பு மருத்துவமனைக்கு வாருங்கள். குழந்தையின்மைக்கு முழுமையான தீர்வு ARC. சோழ நாட்டை உடைக்கவா கட்டளை? பெற்ற தாயின் ஒரு மார்பை வெட்டி எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். We cannot let you bring your war here. हम ये मिशन साथ में कर सकते हैं. So are you in or are you out? சினேத்ரா திரைப்பார்வை சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நேத்ரா டிவியில். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் விக்னேஸ்வர சர்வானந்தா அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். நேரடியாக பல்வேறு விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அறநெறி என்பது மிக முக்கியமானது. அறநெறி என்பது மனித வாழ்க்கையில் ஒழுக்கவியலை கற்றுக் கொடுக்கும் ஒரு விடயமாக இருக்கின்றது. அறநெறி சார்ந்த விடயங்களில் எத்தனை மாணவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள்? அவர்களுக்கான பாடநெறிகள் எவ்வாறு வகுக்கப்பட்டிருக்கின்றன? அதனை நிர்வகிப்பது யார்? எவ்வாறு நடத்தி செல்கிறீர்கள்? ஆமாம், உண்மையாகவே இந்த அறநெறி என்பதை
கலாச்சார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது மாத்திரை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். அதற்கு பிறகு இது சமய பாட வகுப்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு தான் அறநெறி என்ற பெயர் இருந்தது. இதை கல்வியிலாக என்றொருத்தர் நிர்வகித்து வருகின்றார். அவர் எமது ஆலயத்தின் உபத்தலைவராக இருக்கார் திரு சுதர்ஷன் என்பவர். அவர் மூலமாக இந்த கணனி பாடசாலை, தையல் பாடசாலை வகுப்பால், அதோடு பாடல் பாடசாலை, அறநெறி பாடசாலை, இங்கு 160 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். 10 ஆசிரியர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆசிரியர்களுக்கு மாதம் சிறிய கொடுப்பன ஒன்று கொடுத்து அவர்கள் இந்த சேவையை திறம்பட செய்து வருகின்றார்கள். அகில இலங்கை ரீதியாகவும் மாத்தளை மாவட்ட ரீதியாகவும் நிறைய நிகழ்ச்சிகளில் எமது மாணவர்கள் பங்கு பெற்று பரிசுகளையும் பெற்று வருவார்கள். விவேகானந்தா சபையினால் நடத்தப்படும் விவேகானந்தா பரீட்சை, அதோடு மாவட்ட மத்தியிலும் பாடசாலைக்கு மத்தியிலும் ஆலயங்களுக்கு மத்தியிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் இவர்கள் பங்கு பெற்று எமது ஆலயத்துக்கு பெருமை சேர்த்து வருகின்றார்கள். எமது ஆலயத்தில் கற்பிக்கும் அறநெறி பாடசாலை ஆசிரியரும் சரி, பாடசாலை எல்லோருமே ஒரு 30 வருடம், 25 வருடம், 20 வருடம் தொடர்பு பெற்றவர்கள் தான். எனவே அவர்கள் நல்ல அனுபவங்கள் இருக்கின்றது. அவர்கள் ஆசிரியராக முதலில் அரசாங்க பாடசாலை கற்பித்துவிட்டு இப்போது பகுதி நேரமாக ஓய்வு பெற்றுக்கொண்டு இவற்றை செய்து வருகின்றார்கள். எல்லாருமே திரைப்படம் செயல்படுகின்றார்கள். எல்லோருக்கும் நாம் கூறுவது என்னவென்று கேட்டால், இங்கிருந்து கொடுக்கப்படும் அவ்வளவு கொடுப்பனவுகளும் அம்பாளின் உண்டியில் இருந்து எடுத்து கொடுக்கின்றோம். எனவே அதற்கு நீங்கள் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாகவும் செயல்பட்டு ஒரு ஒழுங்கான சமுதாயத்தை எமது மாத்தளை மாவட்டத்துக்கு உருவாக்கி தாருங்கள் என்பது எமது எல்லோரும் தாழ்மையான வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அறநெறி வகுப்புகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது இளைஞர் சமுதாயத்திற்கு அடிப்படையாக இளைஞர் சமுதாயத்தை மையப்படுத்தி உங்களுடைய நிர்வாகத்தில் என்னென்ன பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன? உண்மையாகவே மாத்தளையை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருப்பதனால் தான் இந்த தேர் திருவிழாக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து கொள்ள முடிகின்றது. எமது அம்பாளை தூக்கி வலம் வருவது என்பது ஒரு பாரிய வேலை திட்டம். அது ஒவ்வொரு திருவிழாவுக்கும் எமது இளைஞர்கள் முன் வந்து அவர்கள் இந்த திருவிழாவை சிறம்பட செய்ய வேண்டும் என்று அவர்கள் முழு ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் வந்து இந்த அம்பாளை வலம் என்று கொண்டு வந்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் அன்னதானம் போன்ற நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பித்து இந்த ஆலயத்துக்கு பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் துயர் சொல்லில் செய்வதற்கு அல்லது அரச அதிகாரங்களில் வேலை பெற்று செல்வதற்கு அவர்களுக்கான ஏதாவது தேவைகள் இருப்பின் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதோடு சபாரிசு கடிதங்கள், இந்து மக்களாக இருக்கின்றார், இந்து வழிபாட்டாளராக இருக்கின்றார், இவர் ஒரு ஒழுக்கமான குடும்பத்தை சேர்ந்தவர் போன்ற சான்றிதழ்களும் இந்த ஆலயத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அவற்றை அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறை நிறுவனங்களாக இருந்தாலும் அவற்றை ஏற்று அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து வருகின்றார்கள். நாமும் மேலும் இந்து இளைஞர்களை கேட்டுக்கொள்வது என்னவென்று கேட்டால், இளைஞர் சமுதாயம் இன்னும் அக்கறையோடு கல்வியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சமய நிகழ்வுகளிலும் ஊக்கத்துடன் செயல்பட்டு எமது சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக நடக்க வேண்டும் என்பதையும் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையில் ஆலயம் என்பது வெறுமனே பக்தி மயத்துடன் மாத்திரமல்லாமல் அறநெறிகள் அல்லது சமூகம் சார்ந்த விடயங்களிலும் இவ்வாறு செயற்படுவது வரவேற்கத்தக்க விடயம். இவ்வளவு பல விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஆலய நிர்வாக சபையின் தேவஸ்தானத்தின் தலைவராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய நிர்வாகம் இவ்வாறு இருக்கின்றது, நிர்வாகம் இவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது, எல்லா பணிகளும் மிகப்பெரியதாக இருக்கின்றது, பறந்து விரிந்து செல்கிறது. உங்களுடைய நிர்வாகம் இவ்வாறு செல்கிறது? ஆமாம், உண்மையாகவே எமது ஆலயத்தின் 12 அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த 12 அங்கத்தவர்களும் ஒவ்வொரு தொகுதியில் 2 பேர், ஒரு தொகுதியில் 3 பேர், ஒவ்வொரு தொகுதியில் 1 பேர் வருவார்கள். அதான் நான் சொன்னேன். இப்போ ஒவ்வொரு பதிவாளர்களும் மாத்திரர்களும் நமது ஆலய நிர்வாகத்தில் பதிவாகி இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கும் அந்த சுற்றாடலுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கின்றது. இப்போ ராஜவீதி, மெயின் பிரதான வீதி, மந்தண்டாவளை, 1ஆம் வட்டாரம், 2ஆம் வட்டாரம், ஆற்றங்கரை வீதி, தாமரவள்ளி, டிக்கிரியா, அப்படி அந்த அவங்க வாழும் பிரதேசங்களுக்கு பெயர்கள் இருக்கின்றது. அந்த பேர் வசிப்பவர்கள் அனைவருமே பிரதான பதிவாளர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மூலமே இந்த அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் தான் இந்த ஒவ்வொரு பொறுப்பையும் பாரம் எடுக்கின்றார்கள். இப்போ உபய இலாகா, அர்ச்சனை இலாகா, மின்சார இலாகா, தண்ணீர் இலாகா, சுகாதார இலாகா, மயானா இலாகான்னு ஒருத்தர் இருக்கார். அதே மாதிரி முள்ளுக்கு தீர்த்தக்கேணி, அதை நான் பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அதே மாதிரி கல்வி இலாகான்னு ஒருத்தர் இருக்கின்றார். இவ்வாறு 12 அங்கத்தவர்களும் 12 பொறுப்புகளை ஏற்று நடக்கின்றார்கள். 12 அங்கத்தவர்களும் மிகவும் சிறப்பாகவும் எனக்கு ஒத்துழைப்பாகவும் இருந்து செயல்படுகிறார். இந்த 12 அங்கத்தவர்கள் தான் என்னையும்
செயலாளர்கள் நியமிக்க வேண்டும். சரி, இந்த 12 அங்கத்தவர்கள் கொண்ட இந்த நிர்வாகம் இவ்வாறு செயல்படுகிறது. இந்த அங்கத்தவர்கள் நீங்கள் சொன்னீங்க ஒரு இலாகாவை ஒரு பகுதியைச் சேர்ந்து அவர்கள் பிரதிநிதித்துவம் பதிவாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஏதேனும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏதேனும் ஒரு நல்ல விடயங்களை முன்வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தொகுதி சார்ந்து அந்த பகுதி சார்ந்த ஒரு விடயங்களை முன்வைக்க அது எவ்வாறு இங்கு நிறைவேற்றப்படுகிறது? எந்த அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? ஆமாம், இது விகிதாச்சாரப்படி தான் இங்கே நிறைவேற்றப்படும். அதாவது 7, 5, 12 பேர் இருந்தால் 6, 6 இருந்தால் அது திருப்பியும் சபையில் பேசப்பட்டு 7, 5, 8, 4 என்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் அந்த திட்டத்தை நாம் செயல்படுத்துவதற்கு நிர்வாக சபை அனுமதிக்கும். எனவே எந்த வீண் விரயமான செலவுகளையும் நாம் நிர்வாகம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது ஒரு அறநெறி சார்ந்த விடயம். நாம் பின்னர் அதுக்கு பொறுப்பு கூட வேண்டியதாக இருப்போம். நமது குடும்பங்களும் அதுக்கு பொறுப்பு கூட வேண்டியாக வந்துவிடும். எனவே நாம் செய்யும் ஒவ்வொரு கடமையும் எதிர்காலத்தில் நம் சந்ததியை போய் ஒழுங்காக சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும். நாம் எமது பெருமைக்காகவோ அல்லது நம்ம இருக்கும் சபையின் அந்த அங்கத்தின் பெருமைக்காக செய்யக்கூடாது. இந்த ஆலயம் கட்டி காக்கப்பட வேண்டியது ஒன்று. இது எமது பூர்வீக சொத்தாக மதிக்கின்றோம். இதற்கு நல்ல எதிர்கால அங்கத்தவர்கள் வந்து சேர்ந்து செயல்பட வேண்டும். அத்தோடு மாத்திரைவா இந்து மக்கள் இதுக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஆலயத்தை நடத்த முடியாது. நல்ல பக்த அடியார்கள் இருந்தால்தான் அந்த ஆலயம் சிறப்பாக நடைபெறும். இன்று வருக எமது இளைய சமுதாயம் ஆலயம் வருவது பக்தி செலுத்துவதெல்லாம் மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. அது எமது சமூகத்துக்கு பாரிய இழப்பாக காணப்படுகின்றது. மற்ற சமூகம் போல நம்ம ஒரு கட்டுப்பாடான சமூகம், அதுவும் பக்தி மார்க்கத்தை நிறைய எல்லா இடங்களையும் கூறிக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கும் சமூகம். நாம் ஒரு முன்னோடியான சமூகம். எனவே இவற்றை நாம் எமது குழந்தைகளுக்கு சிறு பராமரிப்பட்டு கூறி எவ்வாறாவது இந்த ஆலயங்களை பராமரித்து செயல்படுவதற்கான எல்லா திட்டங்களையும் செய்து வர வேண்டும் என்பது எல்லா ஆலயங்களும் அரங்காவ சபைகளிலும் பெற்றோர்களும் முக்கியமான ஒரு கடமையாக காலகட்டத்தில் இருக்கின்றது. நீங்கள் ஒரு தேவஸ்தானத்தின் தலைவராக இருக்கின்றீர்கள், மக்கள் மனங்களை அறிந்தவராகவும் இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த மகா கும்பாபிஷேகத்தை மக்கள் எவ்வாறு எதிர்பார்க்கின்றார்கள்? உண்மையாகவே மாத்தளையை பொறுத்தவரை மக்கள் மற்ற மாவட்டங்கள் மாதிரி அமைதியாக இருக்க மாட்டார்கள். இது ஒரு பொது ஆலயம். அனைவருமே வந்து எல்லா விடயங்களிலும் கேள்வி கேட்பார்கள். நாம் நினைத்தபடி செய்ய இயலாது. நாம் வருடத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் வைப்போம். எமது எதிர்கால திட்டங்களை அவர்கள் கூறுவோம். அந்த திட்டங்கள் சரியில்லாத திட்டங்களை அவர்கள் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். யார் நிர்வாகம் செய்கின்றார்கள், எப்படி நிர்வாகம் செய்கின்றார்கள் என்ற கண்ணோட்டத்தோடு தினமும் அவர்கள் ஆலயத்தை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். ஏதாவது தவறு நடந்தால் உடனே வந்து தண்டித்து கேட்பார்கள். அந்த வகையில் மாத்தளை மக்கள் மிகவும் ஒரு ஆலய நிர்வாகத்துக்கு ஒரு உண்மையாக ஒரு உழைக்கின்றவர்கள் என்று தான் கூற வேண்டும். சில நேரங்களில் எமக்கும் அவர்கள் கூறுவது கோபமாகவும் இருக்கும், ஆனால் சில நன்மைகளும் இருக்கும். எனவே அதை நாம் அனுசரித்து செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் கும்பாபிஷேகத்தை பற்றி கேட்டீர்கள். இந்த கும்பாபிஷேகம் என்பது ஒவ்வொரு வருடமும் நாம் வெகு சிறப்பாக செய்வோம். இவ்வருடமும் அதற்கான எல்லா திட்டங்களையும் நாம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம். உண்மையாக இதுக்கு ஒரு மலர் ஒன்று நாங்கள் வெளியிடுவோம், கும்பாபிஷேக மலர் என்று. அதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கோம். அதே போன்று உள் வர்ணப்பூச்சி வேலைகள், கொடி கம்பம், அதே போன்று எல்லா கலசங்கள், அதே போன்று மூலஸ்தான கோபுரம் போன்றவற்றை புதிய நிர்மாணத்துடன் புதிய ஒரு எழுச்சியோடும் பக்தர்கள் இன்னும் ஒரு 12 வருஷம் இதை ரசித்து வந்து வழங்கக்கூடிய வகையில் செய்து வைத்திருப்பது தான் இப்போ இருக்க நிர்வாக சபையினர் எனது கடமையாகும். எனவே அதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி என்ன கேட்டால், இந்த நிர்வாக சபையின் அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரும் தமது எல்லோருமே தொழில் நிமித்தம் மிகவும் கடமைக்குள்ளவர்கள் தான். அப்படி இருந்தும் நாங்கள் மாலை நேரங்களில் இந்த கும்பாபிஷேகம் விசேட கலந்துரையாடல்களை தினமும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுக்குரிய காலை நேரங்களில் நாம் இதற்கான கலந்துரையாடல்கள் செய்து ஒருவருக்கு ஒரு சகோதரத்துடன் எதையும் பேசி தீர்மானித்து ஒழுங்கான முறையில் இந்த ஆலயத்தை அமைத்து விட்டு எமது காலகட்டத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரே கரசனையோடு அனைவரும் செயல்பட்டு வருகிறோம் என்று கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் அங்கிருந்து நேரடியாக கலையம் வந்து மாத்தளை தேவஸ்தானம் பற்றிய பல அரிய விடயங்களை உடன் பகிர்ந்து கொண்டீர்கள். அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது, நிர்வாகம் தொடர்பான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நேத்ரா குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. மாத்தளை மக்களுக்காகவும் மாத்தளை தேவஸ்தான விடயங்களுக்காகவும் நேத்ரா எப்பொழுதும் உங்களுடனே இணைந்திருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் கூறிக்கொண்டு இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்தலாம் என்று நினைக்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர்
விக்னேஸ்வர சர்வானந்தா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. ஆமாம், நாமும் இந்த வேலைப்பளுக்கு மத்தியில் எமக்கும் வணக்கம் நேத்ராவில் காலை ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மக்களுக்கு எமது ஆலயம் சம்பந்தமாகவும் இந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாகவும் ஒரு ஒழுங்கான விளக்கத்தை கொடுத்து தந்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது ஆலய நிர்வாக சபை சார்பாகவும் மாத்தளைவாழ் இந்து மக்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையில் மாத்தளை தொடர்பான பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறிக்கொண்டு இத்துடன் இந்த முதலாவது விசேட நேர்காணல் பகுதியை நிறைவு செய்து கொள்கிறோம். இரண்டாவது நேர்காணல் பகுதி 10 மணிக்கு வரும். முபாரக் அதில் உங்களுடைய சந்திப்பார். அதுவரையும் தொடர்ந்து பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து 10 மணிக்கு சிறப்பு இரண்டாவது நேர்காணலில் சந்திக்கலாம். காத்திருங்கள்.